Praise the Lord, glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் எபேசியர் 1:7 சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியும் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம பாவம் பண்ணிட்டோமா, நம்ம சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை மீட்டு எடுக்க வேண்டும் என்று தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்கள் கழுவும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே அவருக்குள் அந்த பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு பாவத்திலிருந்து நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, கிருபை இருக்கிறதுனால இப்படி இருக்கலாம் அப்படி கிடையாது, கிடையாது. கிருபையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை நிமித்தமாய் மீண்டுமாய் நம் பாவத்திலே விழுந்து விடக்கூடாது. கிருபையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நிச்சயம், இந்த உறுதி நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா! கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியும் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் நேசித்திருக்கிறீர், எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாய் உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் அனுப்பி இருக்கிறீர். எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தில் இருந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்று தந்திருக்கிறார். ஆண்டவரே, வர இருக்கக்கூடிய கோபாக்கனையிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நித்தியத்தின் நிரந்தரம் அவர் மூலமாய் எங்களுக்கு உண்டானபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மீதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. God bless you.